கர்த்தருக்கு சோத்திரம். சங்கீதங்கள் புஸ்தகம் 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோத்திருக்கிறேன். இங்கே இந்த வசனத்தில் இந்த சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார், கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லி. அப்போ பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நன்மையானது தருவேன்னு சொல்கிறாரு, தன் தேசம் தன் பலனை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இந்த வசனத்துக்கு சாட்சி கொடுக்குற மாதிரி இன்னும் கூட என்ன பண்ணுறது இன்னொரு இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 67ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலையும் பூமி தன் பலனை தரும், தேவனாய் எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த வசனத்துக்கு சாட்சி கொடுக்கும்படியாக அங்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் சாட்சி கொடுக்கிறது. அப்போ நன்மையான தருவார் என்பதற்கு இந்த வேத வசனங்கள் ஒன்றுக்கு ஒன்று சாட்சியாக இருக்கிறது. அப்போ நம்முடைய தேவன் நன்மை மாத்திரம் தருகிற தேவன், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாக இருக்கிறார். நன்மையானது தருகிறார், நமக்கு நன்மையானதை தருகிறார், தேசத்துக்கு நன்மையானது தருகிறார். அப்போ நமக்கு தேசத்துக்கு என்று சொல்லும்போது தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் என்ன பண்ணுறாரு? அவர் நன்மையானதை தருகிற தேவனாகவே இருக்கிறார். அப்போ நம்முடைய தேசம் அதை கேட்ட பலனை கொடுக்கக்கூடிய தேசம் தான் தேசமாகவும் மாறும். அதான் இந்த வசனத்தினுடைய ஆழமான ஒரு வெளிப்படுத்துதலாக இருக்கிறது. அப்போ நமக்கு நன்மை தருகிற தேவன், தேசத்தில் உள்ள எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணுறாரு? நன்மை தரக்கூடியவராக இருக்கிறார். தேசத்தை நன்மையை தந்து தேசத்தை நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாகவே இருக்கிறார். அப்போ நம்முடைய தேவன் தேசத்தை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நன்மை தரவே விரும்புகிறார், மேன்மையானதை தருவே விரும்புகிறார், தேசத்தை உயர்த்தவே விரும்புகிறார். ஆனாலும் அந்த உயர்வை, மேன்மையை, ஆசீர்வாதத்தை, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாமல் பலரும் பலவிதமான சிந்தையில், பலவிதமான வல்லமையில் உலகத்தின் ஆளுகைக்குள்ளே கிடக்கிறாங்க, உலகத்தின் வல்லமையாக கட்டப்பட்டு கிடக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறதில்லை? அந்த பெரிதான நன்மை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, தேசத்தின் மேல் வரக்கூடிய அந்த பெரிதான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. இப்படியாக அவர்கள் பலவிதமான சிந்தையில், பலவிதமான எண்ணங்களோடு அவர்கள் உலகத்தையே நோக்கி நோக்கி ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ நன்மையானதை தருகிற தேவன் நம்முடைய தேவன் என்பதை, தேவாதி தேவனாக இருக்கிறார் என்பதை உணராமலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள், செயல்படுகிறார்கள், முயற்சிக்கிறார்கள். பல விதங்களில் என்ன பண்ணுறாங்க? மேன்மையானதை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதமானதை உலக பிரகாரமாக பெற்றுக்கொள்ளவே விரும்புகிறார்கள். முதலாவது தேவன் தருகிற அந்த பெரிதான நன்மையாகிய அந்த ரட்சிப்பு, அவருடைய கிருபைகள், அவருடைய வல்லமைகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விரும்பாமலே காணப்படுறாங்க. இதனால் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வருவதில்லை. ஆசீர்வாதம் வந்தால் அதை சுதந்திரிக்க முடிவதில்லை, அதை நிலைத்து நிற்க முடிவதில்லை. பலவிதமாக என்ன பண்ணுறாங்க? காணப்படுறாங்க. அப்போ இந்த நாட்கள் கூட முதலாவது தேவன் தருகிற அந்த உன்னத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மகிமை நிறைந்த ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் போது இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தில் அவனுக்கு எந்த தடையும் இருக்காது. அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியும், அந்த ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்து கொள்ள முடியும். அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக சமாதானமாக இந்த பூமியில் அவன் வாழ முடியும். அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்காது, சமாதானம் இருக்காது. அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்காது, அதை அனுபவிக்க முடியாது. அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்கும், அது எங்கேயாவது கட்டப்பட்டதாக காணப்படும். அப்போ உலகத்தில் இப்படி அநேகர் காணப்படுறாங்க. அப்போ தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பிரயோஜனம் உள்ளதாக ஒவ்வொரு நாளும் நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ இப்படியெல்லாம் காணப்பட முதலாவது தேவன் தருகிற அந்த உன்னத ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அந்த ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்கும் போது, ஆண்டவருக்காக செயல்படும் போது, ஆவிக்குரிய காரியங்களில் நாம் ஆண்டவருக்கென்று முன்னேறி செல்லும்போது நிச்சயமாக அவர் தருகிற எல்லா உலக ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். தேசமும் அந்த ஆசீர்வாதத்தினால் நிறைக்கப்படும். கர்த்ததாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துவோம். இந்த நாளை நீங்களோடு பேசும் நல்ல வசனங்களுக்கு ஆசோத்திரம். நீ நன்மையானதை மாத்திரமே தருகிற தேவனாக இருக்கிறபடி ஆசோத்திரம். நீ எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாத தகுதியான பாத்திரங்களாக காணப்பட்டு அப்படி பெரிதான மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்குள்ள கிருபை செய்யுங்க. இந்த நாளை ஆசீர்வதிங்க.
இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.